எந்த காரணத்த கொண்டும் மல்லிகிட்ட வந்து நான் வந்து எப்பவுமே வந்து மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகா ஒரு தலகணத்தோட வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து தீபிகா வந்து நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நம்ம தீபன் வந்து சும்மாவும் விடமாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இப்போ முக்கியமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபிகாவோட உண்மைகள். தீபிகா தான் வந்து வெண்பாவ முதல்ல கடத்துனது. அதாவது நம்ம தீபனையும் மல்லியும் வந்து டைவர்ட் பண்ணிட்டு நம்ம வெண்பாவை கடத்தினதே இந்த தீபிகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் தீபன் இருந்துட்டு இப்போ ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் எல்லாமே மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் வெண்பாவோட கடத்தல் விஷயத்துல வந்து நம்ம தீபன் தீவிரமா இருந்தாரு. இப்போ தான் பொண்டாட்டி தான் இதை பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த தீபிகாவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீ வெண்பாவை காப்பாத்தி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மல்லியை நீ தள்ளி விட்டு இருக்க. அந்த ஒரு விஷயத்துல நீ மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், வேற வழியே கிடையாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம தீபன் இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட வந்து இப்போ நம்ம மல்லி எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போன் பண்ணி கேட்டுட்டு அடுத்ததா தீபிகாவை தர 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 தரன்னு இழுத்துட்டு போக போறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கலாவதியை வந்து பாத்துட்டாங்க. கலாவதியை ஃபாலோ பண்ணா போதும், அவங்கள புடிச்சா போதும், வெண்பாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். மல்லியும் நாகும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த கலாவதி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல தான் வந்து தீபன் வந்து போன் பண்றாங்க. தீபன் போன் பண்ணி கடைசியில இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம மல்லி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த தீபிகா தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணது. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீபன் இருந்துட்டு அந்த அதாவது கலாவதியை வந்து மல்லி துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தீபன் இருந்துட்டு உங்களோட லைவ் லொகேஷன் அனுப்புங்க, நாங்க உடனடியா அங்க வரோம், நானும் தீபிகாவும் வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல தீபிகா கிட்ட தெளிவா வந்து சொல்லிட்டாங்க, இங்க பாரு தீபிகா, வெண்பா மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கே அப்படியே கொலை வெறி ஆகுது. மல்லியும் விஜயும் உன்னை விட்டாலுமே கூட நான் உன்னை விட போறது கிடையாது. நீ என்னோட ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தினாலையும் உன்னை நான் விட்டுருவன் மட்டும் நினைக்காத. வெண்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டியோ உடனடியா கிளம்பு, எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ விட்டுட்டு கிளம்பிட்டே இரு, நம்ம நேரா போய் வெண்பாவை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம தீபனும் அதே மாதிரி மல்லி அந்த தீபிகாவும் வந்து கிளம்பி வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லியோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி மல்லியும் நாகும் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடைசியில அவங்க குடோன் கிட்டே போய் ரீச் ஆயிட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து நம்ம வெண்பாவை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல தான் வந்து இப்போ அந்த கலாவதி வந்து போய் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அங்க போய் நிக்கிறாங்க. நம்ம மல்லியும் நாகவும் போயிட்டு அங்க அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அங்க பார்த்தா கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க இருக்கு. அதெல்லாம் வெண்பாவும் வந்து இருக்கிறது நம்ம மல்லிக்கு தெரியாது. அதே மாதிரி அங்க போய் பார்க்கும்போது உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம ஷாக்கு. அதுவும் இல்லாம இந்த ரவுடிங்க கிட்ட போயிட்டு அந்த கலாவதி வந்து சொல்றாங்க, இந்த 2 பொண்ணுங்களையும் வந்து அடிச்சு போட்டுரு, அதுவும் இல்லாம வந்து இவங்களையும் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி இருந்துட்டு உங்க யாரையுமே நான் சும்மா விட போறது கிடையாது, எத்தனை குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவை பாக்குற வரைக்கும் உண்மையிலேயே மல்லிக்கு உயிரே வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ரொம்ப ரொம்ப வந்து இதா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இந்த ரவுடிங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியையும் நாகையும் வந்து கட்டி போடுறாங்க. ஏன்னா ரவுடிங்க அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம மல்லியாலையும் நாகுவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம தீபன் அடுத்ததா வந்து மல்லி இவங்க தீபிகா வந்து அவங்க போலீஸ் டீமோட கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. போலீஸ் டீமோட வந்து போறது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு மொத்தமா வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. இது அந்த ரவுடிங்களுக்கு தெரியாம அந்த கலாவதி எல்லாம் வந்து டைலாகா பேசி தள்ளிட்டு இருக்காங்க. உங்களால இனிமே தப்பிக்கவே முடியாது, இந்த வெண்பாவை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட உயிரையும் நீங்க பணைய வச்சுட்டீங்க, இனிமே எதுவும் இதாக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி எல்லாம் வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப நம்புறாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு எப்படி இருந்தாலும் வெண்பாவை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க நம்ம தீபிகா இன்னும் போலீஸ் நம்ம தீபன் இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்து மொத்தமா ரவுண்ட் பண்ணி எல்லாரையுமே பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம மல்லியால வந்து எல்லாருமே, அதாவது அங்க வெண்பாவை மட்டும் இல்ல, இன்னும் பல குழந்தைங்களை வந்து
காப்பாத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ தீபிகாவுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வந்து தீபிகாவுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் போய் தான் ரொம்ப நல்ல இடத்துல இருந்தாங்க. கடைசியில வந்து நம்ம மல்லிக்கும் வெண்பாவுக்கும் பண்ண ஒரு செயல்னால அவங்களுக்கு வந்து பிளாக் மார்க் ஆச்சு. ஆனா இப்போ நிறைய குழந்தைங்களை, அதாவது கடத்தி விற்கக்கூடிய கும்பல்ல இருந்து நிறைய குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டு, ரிவார்டு, இன்னும் வந்து ப்ரமோஷன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் மல்லி மட்டும்தான். ஏன்னா மல்லி தான் வந்து அந்த கலாவதியை பார்த்து அங்கிருந்து வந்து ஓடி போய் அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இவ்வளவு பெரிய சம்பவத்துல வந்து சிக்கினாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் விஜய்க்கு தெரிய வரும். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம தீபன் இருந்துகிட்டு எல்லார் முன்னாடியும், அங்க எத்தனை போலீஸ்காரங்களும் எல்லார் முன்னாடியும் வச்சு, தீபிகா நீ பண்ணதுதான் மிகப்பெரிய தப்பு, அதுவும் இல்லாம வெண்பாவை கடத்தினதுக்காக நீ வந்து முதல்ல வெண்பா கிட்டயும் மல்லி கிட்டயும் மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அது வரைக்கும் மல்லி கிட்ட இந்த விஷயத்த பத்தி தீபன் சொல்லவே இல்லை. அந்த ஒரு இடத்துல தான் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வேற வழி இல்லாம தீபிகா இருந்துட்டு, மல்லி என்ன மன்னிச்சிரு, வெண்பா காணாம போனதுக்கான காரணம் நான் தான். அதாவது நீங்க வந்து அந்த போட்டியில வெண்பா கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சேன், என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்ச ஒரு விஷயத்தினாலதான் வெண்பா வந்து காணாம போனதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்பதான் மல்லிக்கு இன்னும் பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா தீபிகா இப்படி பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல இல்லையா? அதனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.